ஃபார் த ஸ்டேட் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நட்ஸ்டவுன். நிறைவான சுவை, நியாயமான விலை. நட்ஸ்டவுன் உங்களுக்காக கீழ்கட்டளை மற்றும் உள்ளகரம் பகுதிகளில் டோர் டெலிவரியே கிடைக்கும். கீழ்கண்ட இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கான சேவையை வழங்க நட்ஸ்டவுன் தயாராக இருக்கிறது. உங்களுடைய சொத்துக்களை உங்களால் சரிவர பராமரிக்க முடியவில்லையா, அதற்கான நேரம் இல்லையா, இதோ உங்களுக்காக இருக்கிறது நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழ் மற்றும் தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான பல அரிய தகவல்கள் அடங்கிய புத்தகங்களை நீங்கள் ஒரே இடத்தில் பெற வேண்டுமா? உங்களுக்காகவே இருக்கிறது சிந்தனை விருந்தகம் பதிப்பகம் மற்றும் புத்தக விற்பனையகம். அண்ணா சாலை, தேனாம்பேட்டையில் அமைந்திருக்கிறது. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை சென்னை, மதுரை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இயங்கி வருகிறது. தொடர்புக்கு கீழ்கண்ட முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை அணுகவும். கெடுவாய்ப்பாக இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா மாநிலம் அப்படின்னு இருக்கிறதே அதை யூனியன் பிரதேசமாக மாற்றிக்கொண்டிருக்கு. அப்போ இங்கே வாழக்கூடிய பல்வேறு தேசியங்களோட தனித்துவத்தை அதை பாதுகாக்கணும்னா தன்னாட்சி உரிமை அவசியம். 1963 பிறகு பிரிவினைவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த திராவிட நாடு கோட்பாடை கைவிட்டுட்டு அதற்கான காரணிகள் அப்படியே இருக்குது, நான் கைவிடுறேன் அப்படின்ட்டு மாநில சுயாட்சி அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் அவருக்கு முன்னோடியாக மாநில சுயாட்சியை பேசியது மாபோசி. ஆனால் அதிமுக அண்ணாயிசமின் கோட்பாடு. ஆனால் அண்ணாவோட உயில் என்று வர்ணிக்கப்பட்டது மாநில தன்னாட்சி. 1969 காஞ்சி இதழில் கடைசி அண்ணா எழுந்தது மாநில தன்னாட்சி குறித்து தான். இங்கே தமிழ்நாட்டில் கொடி இருக்குதா? ஒரு கொடியை ஐயா கருணாநிதி வச்சார் 60களில். அந்த கொடியை அம்மையா இந்திரா காந்தி ஒப்புதல் தந்தார் அப்படின்னு அதை திரும்ப போயிட்டு தேசிய கொடியேற்ற உரிமை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அது என்னது? மாநிலத்துக்கு கொடி வேணுமா இல்லை இந்தியாவோட கொடி ஏற்றணுமா? எது மாநில சுயாட்சி? இதெல்லாம் வெளி பூச்சு தான். இதில் 80களில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுது. 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டப்ப திமுக நிலைப்பாடு என்ன? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சரவையை, ஒரு ஆட்சியை கலைக்கக்கூடாது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது, அண்ணாவோட கோட்பாடுக்கு எதிரானது என்று ஐயா கருணாநிதி பேசினாங்களா? திமுக வரவேற்றது. அப்ப எங்க மாநில சுயாட்சி பேசுவதற்கான தார்மீகம் இருக்கு? அப்ப நீட்டுங்கிறதே ஒற்றை தகுதி நுழைவு தேர்வு. அது தமிழ்நாட்டுக்கு விளக்கம் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் எந்த தேசியத்துக்கும் கூடாது என்பதுதான் மாநில சுயாட்சி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டில் தமிழ்நாட்டுக்கு விளக்குங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எந்த மாநிலத்துக்கும் கூடாதுன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லலையே. மேலை நாடுகள்ல சட்டமன்றத்தில் தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஆட்சி கிடைக்கப்படுறது இல்லை. அந்த ஜனநாயக உரிமை இருக்கு, இங்க இருக்கா? அப்ப யாருக்கு கிடைக்காத பொன்னான வாய்ப்பு 18 ஆண்டுகள் கிடைச்சிச்சு. அந்த 18 ஆண்டு காலத்துல நீங்க மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணுங்க? நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திடுமானம் கார்த்திக் இணைகிறார். அண்மையில் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தை பேசி வரக்கூடியவங்க, நாங்கள் தான் மாநில சுயாட்சியை உண்மையாக பேசுகிறோம் அப்படிங்கிற தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடியவங்க. திடுமானம் கார்த்திக் அவர்களை உங்களுடைய கருத்துக்களை கூற அழைக்கிறேன். மாநில தன்னாட்சியில் முந்தி நிற்பது யாருங்கிற அமர்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இங்கே தமிழ்நாடு என்பது ஒரு மாகாணம், ஒரு மாநிலம் அப்படி இல்லை. தமிழ்நாடுங்கிறது ஒரு தேசம், ஒரு தேசிய இனத்தோட தாயகம். சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் இல்லை, புதுக்கோட்டை இல்லை, ஹைதராபாத் இல்லை. பின்பு நெருக்கடி கொடுத்து அவையெல்லாம் சேர்க்கப்பட்டது. இதில் இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை, துணைக்கண்டம் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்கிறாங்க. இங்கே பல்வேறு தேசியங்கள் வாழுது. வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது வரலாற்று பிழை. வெள்ளைக்காரங்க வந்த பிறகு இந்தியாவை கட்டமைத்தார்கள். 4ஆம் நூற்றாண்டில் மெகஸ்தனிஸ் இந்த நிலப்பரப்புக்கு வந்தப்ப இங்கே 118 நாடு இருந்தது என்று பதிவு பண்ணுறார். அதற்கு முன்பாக காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நிலப்பரப்பாக ஒரே ஆளுகையின் கீழே எப்போதும் இருந்தது இல்லை. இந்த நிலத்தை மௌரிய மன்னர்கள் ஆண்டபோதாக இருக்கட்டும், குப்தர்கள் ஆண்டபோதாக இருக்கட்டும், சோழர்கள் ஆண்டபோதாக இருக்கட்டும், யாரும் ஆண்டபோதும் இந்தியாவை ஒரே நாடாக மாற்ற முடியலை. நம்மை விட குறைவான வேறுபாடுகள் ஐரோப்பாவில் இருக்குது.
ஆனால் அங்கே வந்து நம்மை விட குறைவான வேறுபாடு தான். ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு கண்டமாக இருக்குது, ஒரு நாடாகலை. ஆனால் அதிகப்படியான வேறுபாடு கொண்ட இந்த நிலப்பரப்பு இது ஒரு நாடாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கு ஒவ்வொரு தேசத்தோட தாயகம் தான் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்கிற போது அந்த மாநில மக்களோட மொழி, இனம், கலாச்சாரம், வாழ்வியல், பண்பாடு, உணவு பழக்க வழக்கம் எல்லாமே மாறுபடுது. காஷ்மீரில் உணவு பழக்க வழக்கம் வேறு, தமிழ்நாட்டில் வேறு, மேற்கு வங்காளத்தில் வேறு, மகாராஷ்டிராவில் வேறு. அப்போ இங்கே ஒற்றைத்தன்மை என்பதே தவறானது. அதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது. இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களில் ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து தன்னாட்சி உரிமைங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் கெடுவாய்ப்பாக இன்றைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா மாநிலம் அப்படின்னு இருக்கிறதையே வந்து அது யூனியன் பிரதேசமாக மாற்றிக்கொண்டிருக்கு. மாநிலங்களோட அதிகாரத்தை வந்து அவங்க குறைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேசிய இனங்களோட தனித்துவத்தை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஒற்றைமயத்தை மிக தீவிரமாக மூர்க்கமாக திரிக்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தெருவு, ஒரே இராணுவ தளபதி, ஒரே உணவு விநியோகம், ஒரே உணவு சந்தை அப்படின்னு ஒற்றைமயத்தை திணிக்கிறாங்க. அப்போ இங்கே வாழக்கூடிய பல்வேறு தேசியங்களோட தனித்துவத்தை அதை பாதுகாக்கணும்னா தன்னாட்சி உரிமை அவசியம். ஒரே மொழி திணித்தால் அது இந்தியாவோட ஒருமைப்பாட்டு குந்தகம் விளைவிக்கும். இங்கே வந்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக பிளவுற்றது நமக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் வந்து அங்கே போராடிய விடுதலை போராடி முஜிபுர் ரஹ்மான் கேட்டது, அவர் முதல்ல கேட்டது மாநில தன்னாட்சி தான். மாநில தன்னாட்சியை கொடுத்துருந்தா, மொழியை திணிக்காதிருந்தா அங்கே வங்காளதேசங்கிற நாடு உருவாக்க. வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் கட்சி மாகாண சுயாட்சின்னு கேட்டுச்சு. ஆனால் கெடுவாய்ப்பாக அதே காங்கிரஸ் வந்த பிறகு மாநில உரிமைகளை, மாநில தன்னாட்சியை காலில் போட்டு மிதித்தது. இதில் மாநில சுயாட்சிங்கிற முழக்கம் அறிஞர் அண்ணா வந்து அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடுங்கிற முழக்கத்தை வைக்கிறாங்க. திருநெல்வேலி படுத்துக்கிட்டாவது திராவிட நாட்டை அடைவோங்கிறாங்க. மிக மூர்க்கமாக திராவிட நாடு என்ற முழங்கிய அறிஞர் அண்ணா 1963க்கு பிறகு பிரிவினைவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த திராவிட நாடு கோட்பாடை கைவிட்டுட்டு அதற்கான காரணிகள் அப்படியே இருக்குது, நான் கைவிடுறேன் அப்படின்ட்டு மாநில சுயாட்சி அப்படின்னு எடுக்கிறாங்க. ஆனால் அவருக்கு முன்னோடியாக மாநில சுயாட்சியை பேசியது மாபோசி. இன்னும் சொல்ல போனால் சிலம்பு செல்வர் மாபோசியோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் நான் மாநில சுயாட்சி குறித்து ஒரு குழு அமைக்க போகிறேன் அப்படின்னு ஐயா கருணாநிதி அறிவிச்சார். அதில் மாவோசி வலியுறுத்திய மாநில சுயாட்சி அது விரிவுபடுத்தப்பட்டது. அண்ணா சொன்ன மாநில சுயாட்சிங்கிறது ஒரு எல்லைக்குள் உட்பட்டது. இதில் மாநில சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க அறிஞர் அண்ணா. அதுக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து அவங்க மாநில சுயாட்சிக்குன்னு ராஜமன்னார் குழு போட்டாங்க. அந்த குழுவோட பரிந்துரை அடிப்படையில் திரும்ப தீர்மானம் போட்டாங்க. அப்படி தீர்மானம் போட்டப்போ அன்றைக்கி அதிமுக நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், அதிமுக வந்து இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த அவசரநிலை பிரகடனத்தை வந்து ஆதரிச்சிட்டது. அதே போல் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்தப்ப அவங்க எதிர்த்துட்டாங்க. ஆனால் அதிமுக அண்ணா இசைவின் கோட்பாடுனது. ஆனால் அண்ணாவோட உயில் என்று வர்ணிக்கப்பட்டது மாநில தன்னாட்சி. 1969 காஞ்சி இதழில் கடைசியாக அண்ணா எழுந்தது மாநில தன்னாட்சி குறித்து தான். அப்போ அதிமுகங்கிற கட்சி எம்ஜிஆர் காலத்திலேயே மாநில தன்னாட்சியை கைவிட்ட பிறகு நான் மாநில தன்னாட்சி குறித்து அதிமுக கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் திமுக கிட்ட நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன் எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஐயா கருணாநிதி 69 காலகட்டத்தில் ராஜமன்னார் குழு போட்டு அதுக்கு பிறகு தனியாக மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டு அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் ஈழத்தில் திரும்பு பேச்சுவார்த்தை தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் எல்லா பக்கமும் எதிரொலிச்சு எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு என்னாச்சு? அருகாமையில் கர்நாடகாங்கிற மாநிலம் இருக்குது. கர்நாடகா மாநிலத்தில் வந்து தேசிய கட்சிகள் ஆளுது, காங்கிரஸ் அல்லது பாஜக. ஆனால் அந்த நிலத்தில் அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கொடி வச்சு கோட்டை கட்டி ஆண்டைக்கணும். இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு கொடி இருக்குதா? ஒரு கொடியை வந்து ஐயா கருணாநிதி வச்சார் 60களில். அந்த கொடியை அம்மையா இந்திரா காந்தி ஒப்புதல் தர அப்படின்னோடனே அதை திரும்ப பெற்றுட்டார். தேசிய கொடியேற்ற உரிமை வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அது என்னது? மாநிலத்துக்கு கொடி வேணுமா இல்லை இந்தியாவோட கொடி ஏற்றணுமா? எது மாநில சுயாட்சி? இதெல்லாம் வெளி பூச்சு தான். அதாவது இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியதுன்னா 67 அறிஞர் அண்ணா தலைமையில் திமுக. அதே போல்
ஒரு மாநில கட்சி மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டு காலம் அங்க வைத்ததுன்னா அதுவும் திமுக தான். ஒட்டுமொத்தமா 18 ஆண்டுகள் அங்க வச்சாங்க. விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐகே குஜரால், மன்மோகன் சிங், ஒட்டுமொத்தமா 18 ஆண்டு காலம். 99 தொடங்கி 2014 வரை தொடர்ச்சியா 14 ஆண்டுகள். அதுல 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது இங்க இருந்த திமுக. வடக்கு வாழுது தெற்கு தெரிகிற அண்ணாவோட முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொடுக்கிறதுன்னு சென்னையில் சோனியா காந்தி அம்மையார் வைத்துக்கொண்டு ஐயா கருணாநிதி பேசினாங்க. வடக்கை இயக்கி கொண்டிருப்பது தென்னகம்தான் என்று சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நீங்க மாநில சுயாட்சி உரிமைக்காக, மாநில தன்னாட்சிக்காக என்ன செஞ்சீங்க? ஆட்டுக்கு தாடியதுக்கு, நாட்டுக்கு ஆளுனதுக்கு அண்ணா காலத்திலே வைக்கப்பட்ட முழக்கம். நீங்க ஆளுநர் பதவி தேவையில்லைங்கிறது ஒரு நிலைப்பாடுனா, நீங்க 18 ஆண்டுகளை மத்திய அமைச்சர்கள் அங்கம் வச்சப்ப இந்த ஆளுநர் பதவியை நீக்கம் செய்வதற்கு, அல்லது ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துவதற்கு, அல்லது ஆளுநரோட அந்த மசோதாவுக்கு தீர்மானத்துக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்வதற்கு நீங்க 18 ஆண்டு காலத்தை என்ன பண்ணீங்க? சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்னு ஒரு ஆளுநர் இருந்தார். அந்த பர்னாலா ஆளுநர் இருக்கப்ப ஒரு முறை, ஒரே ஒரு முறை ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு என்று ஐயா கருணாநிதி கேட்டது உண்டா? கேட்டது இல்லை. ஏன் கேட்டது இல்லைன்னா, பர்னாலா இவரோட உடன்பட்டு வந்தார். 2006 அதிமுக வந்து சட்டமன்றத்தில் கேபிள் மசோதா கொண்டு வருது. அந்த மசோதா கொண்டு வர்றப்ப திமுக எதிர்க்குது. எதிர்ப்பது ஜனநாயக உரிமை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பர்னாலாவை போய் சந்திச்சு இதே ஐயா கருணாநிதியும் தயாநிதி மாறன் பார்த்து அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தராதிங்க அப்படின்னு கேட்குறாங்க. தானே போய் அவங்க வேலையை பார்க்க முடியும். ஆளுநருக்கு ஒரு பதவி அதிகாரம் கொடுத்துட்டீங்கன்னா, ஆளுநர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடாது அப்படின்னு சொல்றது ஜனநாயக படுகொலையா இல்லையா? அது மாநில சுயாட்சிக்கு உட்பட்டதா? எப்படி நீங்க சட்டமன்றத்தில் தோற்கடிங்க, ஜனநாயக உரிமை. மசோதா இயற்றிய பிறகு ஆளுநரை பார்த்து ஒப்புதல் தரக்கூடாதுன்னா அப்ப இது மாநில சுயாட்சிக்கான வேலை தானே? நீங்க மாநில சுயாட்சியில் எங்க உறுதியானீங்க? இதுல 80களில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுது. 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டப்ப திமுக நிலைப்பாடு என்ன? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சரவையை, ஒரு ஆட்சியை கலைக்கக்கூடாது, மாநில சுயாட்சிக்கு அண்ணாவோட கோட்பாடுக்கு என்று ஐயா கருணாநிதி பேசினாங்களா? திமுக வரவேற்றது. அப்ப எங்க மாநில சுயாட்சி பேசுவதற்கான தார்மீகம் இருக்கு? நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டியில்லையே. என்னையே தேசிய புலனாய்வு முகாமை சட்ட ஒழுங்குல அவன் கை வைக்கிறான். எப்ப? காங்கிரஸ் ஆட்சி காலத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதை மேலும் விரிவுபடுத்தி இணைய குற்றங்கள் கூட என்ஐஏக்கு கீழே வருங்கிறாங்க. அமித்ஷா கொண்டு வர்றாரு. அமித்ஷா கொண்டு வர்றப்ப என்ஐஏவுக்கு ஆதரவாக மக்களவையில் வாக்கு செலுத்தியது திமுக. அதே போல வரி இறையாண்மை அதை பறிக்கிற ஜிஎஸ்டி அதை கொண்டு வந்தப்ப மாநிலங்களவையில் ஆதரிச்சு ஓட்டு போட்டது, வாக்கு செலுத்தியது இதே திமுக. இன்னும் சொல்ல போனா நீட்டு விளக்குங்காங்க. நீட்டு விளக்கு சுயாட்சி இல்லை. நீட்டுங்கிற முறை என்ன முறை? இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான கல்வி வாய்ப்பு இல்லை, கற்றல் வாய்ப்பு இல்லை. ஒரே மாதிரியான கற்றல் வாய்ப்பு இல்லாத போது ஒரே மாதிரியான தகுதி தேர்வு, நுழைவுத் தேர்வு எப்படி சாத்தியம்? அப்ப நீட்டுங்கிறதே ஒற்றை தகுதி நுழைவுத் தேர்வு. அது தமிழ்நாட்டுக்கு விளக்கம் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் எந்த தேசத்துக்கும் கூடாது என்பதுதான் மாநில சுயாட்சி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டில் தமிழ்நாட்டுக்கு விளக்குங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எந்த மாநிலத்துக்கும் கூடாதுன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லலையே. அப்ப மாநில சுயாட்சிங்கிறது வெற்று முழக்கமாய் போச்சு. நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒன்று பண்றீங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப ஒன்று பண்றீங்க. அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க, மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. அந்த கூட்டாட்சியை நோக்கி நகர்வதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி. 18 ஆண்டு காலம் பத்தாதா? 18 ஆண்டு காலம். அந்த 18 ஆண்டு காலத்தில் முன்பே சொன்னது போல மன்மோகன் சிங்கோட 2வது ஆட்சி காலம். அன்னைக்கு வலிமையான இடத்துல இதே திமுக இருந்துச்சு. ஆனால் என்னத்தை கேட்டுக்கிட்டாங்க? இந்தி திணிப்புக்கான போர்ல தான் தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியை கைப்பற்றுது. ஆனால் இந்தியை திணிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 351 இன்னைக்கு இருக்கு. ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு மேல அச்சுறுத்தலை வழங்கக்கூடியது 356. அதை பயன்படுத்தி தான் வந்து ஆளுநர் ஆட்சி கலைக்கிறார். 356 பிரிவு இன்னும் இருக்கு. இங்க வந்து ஆளுநர் வந்து 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கக்கூடாதுங்கிற சட்ட போராட்டம் யார் நடத்தினா? எஸ்ஆர் பொம்மை நடத்தினார், திமுக நடத்துச்சு. அப்ப நீங்க மாநில உரிமைக்கு என்ன பண்ணீங்க? பொன்ராஜ் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ராஜமன்னார் கமிட்டியிலிருந்து இப்ப அண்மையில போடப்பட்ட ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டி வரைக்குமே இந்த உறவுகள் குறித்தான மீள்பார்வையை தொடர்ச்சியா திமுக தான் விவாதத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜமன்னார் கூடி எப்ப போட்டுச்சு?
இந்த முதல்ல சொன்னது போல மாநில சுயாட்சி முழக்கமே மாபோசி முழக்கம் தான். அது அண்ணாவோட முழக்கம் இல்லை. ஒன்றே வர அது முரண்பாடு இருக்கு. அது முரண்பாடு அதே மாபோசி திமுக கொண்டு வச்சாரு, திமுக ஏற்றுக்கொண்டது. அதே மாபோசி திமுக வந்து ஏற்றமிழ் செல்வம் அப்படின்னு பட்டம் கொடுத்துச்சு, இங்க சென்னையில் செலவச்சிச்சு. அது வேற. மாபோசியோட முழக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னு திருமூலர் சொன்னார், அதை அண்ணா எடுத்துக்கிட்டார். அதே போல மாபோசியோட அந்த மாநில தன்னாட்சி முழக்கத்தை எடுத்துக்கிட்டார், தவறு இல்லை. அண்ணா காலத்தில் பேசினாரு, நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்டாரு. திமுக வந்தவர்கள் என்ன பண்ணுச்சு? திராவிட நாடு தான் இறுதி லட்சியம். நீங்க திராவிட நாடு கேட்க வேண்டாம், திராவிட நாடு கேட்பதற்கான ஜனநாயக உரிமையை பெற்று தருவீங்களா? இங்க பிரிவினவாத தடுப்பு சட்டம் இருக்கு, 1963 கொண்டு வரப்பட்டது. அதை திருத்துங்க, திருத்தி இந்த தேசிய இனங்களோட தன்னுரிமையை கோருவதற்கான ஒரு ஜனநாயக உரிமை கொண்டு வாங்க. மேலை நாடுகளில் சட்டமன்றத்தில் தனிநாடு வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஆட்சி கிடைக்கப்படுறது இல்லை. அந்த ஜனநாயக உரிமை இருக்கு, இங்க இருக்கா? அப்ப யாருக்கு கிடைக்காத பொன்னான வாய்ப்பு 18 ஆண்டுகள் கிடைச்சிச்சு. அந்த 18 ஆண்டு காலத்தில் நீங்க மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணீங்க? அதில் ஒன்றும் செய்யலை. கேட்டால் அதிகபட்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்தியாவோட தேசிய கொடிய சுதந்திர நாள் அன்னைக்கு முதலமைச்சர் ஏற்றுக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். இதில் என்ன பெருமை இருக்குது? நீங்கள் மாநில சுயாட்சி ஒரு பக்கம், காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு. நீங்கள் காவிரி சிக்கலில் பல அணைகள், விதிகளை மீறி பல அணைகள் கட்டப்பட்டது திமுகவோட ஆட்சி காலம். அதே போல் முல்லை பெரியாற்று உரிமை கச்சத்தை பறி கொடுத்தது உங்கள் ஆட்சி காலம். எமர்ஜென்சி காலத்தில் கல்வி போயிடுச்சு அன்னைக்கு. அதுக்கு பிறகு வந்தப்போ நீங்கள் கல்வியை பெற்றுத்தர வேண்டியதானே? அப்போ எதுவுமே செய்யாமல் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் இடையே பாரிய இடைவெளி இருக்குது. அப்போ அதனால மாநில தன்னாட்சி முழக்கத்தை நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு போகிறப்ப அழுத்தம் கொடுத்து சாத்தியப்படுத்துவோம், அதை உறுதிப்பாடாக இருப்போம்னு நம்புகிறோம். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதும் பேச்சுக்கும் அவங்களோட செயல்பாட்டுக்கும் பெரிய பாரிய இடைவெளி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுக என்ன சொல்லுது? மோடி வந்து நாட்டை கெடுத்துட்டாரு, பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து, தவறான பொருளாதார முடிவுகளில், பொருளாதார கொள்கைகளில் நாட்டை கெடுத்துட்டாருங்கிறாங்க. ஆனால் கடந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறப்ப நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகிற மோடியோட தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ நாட்டை மோடி வளர்ச்சி பாதை கொண்டு போறாரா இல்லை அதல பாதத்துக்கு தள்ளுறாரா? நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நம்ம வந்து அக்ரெசிவாக அங்கே போய் பொலிட்டிக்கலாக பேச முடியும். அப்போ அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சா? நாட்டை வளர்ச்சி பாதையில் மோடி கொண்டு போறாரா? அப்போ எப்படி பார்த்தாலும் திமுக வைக்கிற இந்த மாநில சுயாட்சி முழக்கம்ங்கிறது வெற்று வாய் சவடாக இருக்கக்கூடிய அதை உளமாற செயல்பாட்டு கொண்டு வரப்படலைங்கிறதா திமுகவோட கடந்த கால வரலாறு சொல்லக்கூடிய உண்மை.